நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் மீண்டு எழுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி, வெற்றி தோல்வின்னு வரும். 26ல் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா 21ல் 66 ஆனவங்க 26ல் 47 ஆயிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு புத்துயிர்ப்பு என்பது அவர்களுக்கு தாவேக ரூபத்தில் கிடைக்கலாம். பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டியில சொல்லும்பொழுது இந்த தேர்தலில் ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும்னார். அது கண்டிப்பா அதிமுக தான். நிரந்தரமாக விஜய் அரசியலில் தங்கி இருக்க வேண்டும் என்றால், திமுகவுக்கு பெரும் சவாலாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், அதற்கு அதிமுகவின் வாக்கு வங்கி அவருக்கு தேவை. அதுவும் அவரை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் இன்றைக்கு பார்க்கிறேன். இந்த 25 பேர் வெளியில போனது கடந்த காலங்களில் அவங்க வெளியில போன மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரையும் பவர் இல்லாதப்ப அதிமுக உடையும். இப்ப கட்சியை காப்பாத்துறது எடப்பாடிக்கு அவ்வளவு ஈஸி இல்லை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் சந்தித்தது முழுவதும் தோல்வி. 50 ஆண்டுகள்ல கட்சி எங்க வந்து நிற்குது? எல்லா அரசியல்வாதிகளும் மாதிரி நானும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான். எனக்கு அதிகாரம் தான் முக்கியம், விழுமியங்கள் முக்கியம் இல்லைன்னு அவரும் நிரூபிச்சிட்டாரு. குதிரை பேரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, குதிரை வேகத்துல தான் செயல்படுவாங்கிறாரு. இவையெல்லாம் வாய் வார்த்தைகள். நடைமுறையில் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. திமுகவோட நாங்கள் தோழமையில் இருக்கோம், இன்னமும் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிகாவோட குடைச்சல் ரொம்ப அதிகமாக விஜய்க்கு இருக்கும். குறிப்பாக விசிகா சிபிஐ சிபிஎம் வச்சுக்கிட்டு விஜயால் ஆள முடியாது, நிம்மதியாக ஆள முடியாது. இவங்க தினம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கு போறாரு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் சார். வணக்கம். ஆளுங்கட்சிகள் உடைவதை பார்த்துருக்கோம், ஆளுங்கட்சியில் பிரச்சனை வர்றதை பார்த்துருக்கோம், அங்கே இருக்கிறவங்க ஓடுறதை பார்த்துருக்கோம், எதிர்கட்சியில் சிதற பிரச்சனைகள்லாம் நடக்கும். ஆனால் தன்னால் இவரெல்லாம் வர முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வந்தார். ஆனால் அங்கே டைரெக்டாக திமுக தான் என்னுடைய டைரக்ட் போட்டின்னாரு. அதுவும் நடந்தது தேர்தலில். அதிமுக 3வது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டது. இன்னைக்கு அதிமுகவும் புலப்பட்டு தாவேக எழுச்சி பெறுது அப்படின்னா அதிமுக முற்றிலுமாக அகற்றப்பட்டு விட்டுறதுங்கிறத பார்க்கலாமா? அதாவது முற்றிலுமாக அகற்றப்பட்டது, அழிஞ்சு போச்சுன்ற வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். நாம் யாரை குறித்தும் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் மீண்டு எழுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது மிக கடினமானது என்பதும் உண்மை. ஏன்னா 21ல் தோக்கும்போது இது சுழற்சி முறையில் வரக்கூடிய தோல்வி, வெற்றி தோல்வின்னு வரும். 26ல் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனால் 21ல் 66 ஆனவங்க 26ல் 47 ஆயிருக்காங்க. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க சொல்றாங்க 11 தோல்விகளை அவர் சந்தித்திருக்கிறாருன்னு. நமக்கு தெரிஞ்சது 2 சட்டமன்றம், 2 நாடாளுமன்ற தோல்விகள். 2வது வாக்கு வங்கி கணிசமாக குறையுதுன்றாங்க. இப்போ 101 தொகுதியில் 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 18 இடங்களில் டெபாசிட் போயிருக்கின்றாங்க. அவர்கள் மீண்டு எழுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்றுதான் பாரம்பரிய அதிமுக காரனே சொல்லுகிறான். ஆகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு புத்துயிர்ப்பு என்பது அவர்களுக்கு தாவேக ரூபத்தில் கிடைக்கலாம். அதிமுக என்பது தாவாக்காவுடன் இணைவதன் மூலமாக அல்லது அதிகப்படியாக அங்கே சேருவதன் மூலமாக இன்னொரு அதிமுகவாக தாவேகா உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நோக்கி தான் இப்போ இது போகுது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது இந்த தேர்தலில் ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும்னாரு. அது கண்டிப்பாக அதிமுக தான். ஏன்னா திமுகவுக்கு ஒரு உயிர் துடிப்பு இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் கூட ஜெயிச்சு திமுக வரலாம் ஆட்சிக்கு. அவங்க 59 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க ஒரு அக்ரஸிவ் ஆன்டி அப்போசிஷன் பாலிடிக்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் தன்னுடைய இந்த அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எம்எல்ஏ எண்ணிக்கையில் மட்டுமல்ல, வாக்கு வங்கி அடிப்படையிலும் அவருக்கு அதிமுகவின் வாக்கு வங்கி தேவைப்படுகிறது. விஜய்க்கு அதிமுக எம்எல்ஏக்களின் தேவை என்பது தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமாக விஜய் அரசியலில் தங்கியிருக்க வேண்டும் என்றால், திமுகவுக்கு சவாலாக பெரும் சவாலாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், அதற்கு அதிமுகவின் வாக்கு வங்கி அவருக்கு தேவை. அதுவும் அவரை நோக்கி நகர ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் இன்றைக்கு பார்க்கிறேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சரிவு இன்றைக்கு மிக ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்திருக்கிறது. அதிமுக ஒரு மிக கடுமையான நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 25 பேர் வெளியில போனது கடந்த காலங்களில் அவங்க வெளியில போன மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரையும் பவர் இல்லாதப்ப அதிமுக உடையும்.
இந்த தடவை உடையிறதுன்றது 2வது முறை பவர் இல்லாமல் அவங்க 2வது 5 ஆண்டு பவர் இல்லாமல் இருந்ததுல இந்த முறை அந்த ஒரு அன்பார்ச்சுனேட்லி அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்ப கட்சியை காப்பாத்துறது எடப்பாடிக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 25 பேர் கண்டிப்பா மந்திரியா தான் போறாங்க. அதுல 10 பேராவது 5 பேராவது மந்திரி ஆவாங்க. மந்திரி ஆகிறாங்கன்னா அதிமுக காரங்க பூரா அந்த பக்கம் நகருவாங்க, கட்சி அந்த பக்கம் நகரும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படி எடப்பாடி வண்டியை ஓட்டுவார்? ஏங்க அவர் தொடர்ந்து தோல்வியை தாங்க சந்திக்கிறாரு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் சந்தித்தது முழுவதும் தோல்வி. இதை கட்சியோட தோல்வி, ஒரு தனிநபரை ஏன் நீங்க பொறுப்பாக்குறீங்கன்னு நீங்க கேட்கலாம். பட் அவர் தலைமையில தானே இந்த தோல்வி வருது. 9 ஆண்டுகள்ல கட்சி எங்க நிக்குது? நீங்க ஜெயலலிதா மரணித்த பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது இவரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு இவர் எத்தனை தோல்விகளை சந்திச்சார்? 19 மக்களவை தேர்தல் தோல்வி, 21 சட்டமன்ற தேர்தல், 24 பார்லிமெண்ட், 26 அசம்பிளி, நடுப்புற வந்த உள்ளாட்சி தேர்தல், எல்லா இடைத்தேர்தல். அவை இனிமே அந்த கட்சி உயிர் பெறுவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு நம்பிக்கையற்ற சூழலாகத்தான் தென்படுகிறது. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட அதிமுகவினுடைய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி அவர்களை நேற்று சந்திச்சு பேசியிருக்காங்க. எல்லாருமே எடப்பாடி அவர்கள் பின்னால் நிற்கிறாங்க. இப்போ இபிஎஸ் அவர்களுடைய சைடில் தான் அதிகமான ஸ்ட்ரென்த் காணப்படுகிறது. கட்சி ரீதியாக பார்க்கும் பொழுது சிவி சண்முகத்திட்டோ எஸ்பி வேலுமணிட்டோ அவர்கள்லாம் ஒரு மாவட்ட செயலாளருங்கிற அடிப்படையில் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் மட்டும் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க. கட்சி பெரும்பான்மையாக அவர்கள் பின்னாடி நிற்கலைங்கிறது அவருடைய போக்கிலே தெரிகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க தாவேகா கிட்ட போறாங்க. இனிமே ஜெயிக்கவே முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த மந்திரியா இல்லாம மாவட்ட செயலாளர்களா இருக்காங்கல்ல எவ்வளவு பேர் இன்னைக்கு தாவேகால இருக்காங்க, எவ்வளவு பேர் எடப்பாடியில் இருக்காங்கன்றது கிளியர் பிக்சர் வரல. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிறதுல பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பக்கம் இருக்காங்கன்றது ஐ திங்க் டு a large extent அது கரெக்ட் தான். ஆனா இது தொடருமான்னு தெரியாது. ஏன்னா அடுத்த 5 வருஷம் நீங்க எலெக்ஷன் 3 வருஷமாவது ஓடுங்க இந்த கவர்மெண்ட். 29 வரைக்கும் அது ஓடும் தான். கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கண்டிப்பா ஓடும். ஏன்னா யாராலையும் எலெக்ஷன் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால கவுக்குற வேலையில இறங்க மாட்டாங்க. அன்லெஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், பெருசா எதுவும் நடந்தது தானா கவுந்தாதான் உண்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால அடுத்த 3 ஆண்டுகளுக்காவது குறைஞ்சபட்சம் போகும்போது இன்னைக்கு எடப்பாடியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதிமுக மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் அவங்க தொடர்ந்து இருப்பாங்களா? ஃபியூச்சரே இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான்? எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த எலெக்ஷன்ல கேஷுவல்டி சேதாரம் அதிமுக தான் பெரிய அளவில் வந்திருக்குது. இந்த 25 பேரை வெற்றிகரமாக விஜய் உடைச்சு எடுத்துட்டாரு. அது அறம் சார்ந்த அரசியல், தூய்மையான அரசியல்ன்ற கோணத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக தவறானது. எல்லா அரசியல்வாதிகளும் மாதிரி நானும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான், எனக்கு அதிகாரம் தான் முக்கியம், விழுமியங்கள் முக்கியம் இல்லைன்னு அவரும் நிரூபிச்சிட்டாரு. குதிரை பேரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, குதிரை வேகத்தில் தான் செயல்படுவேன்றாரு. இவையெல்லாம் வாய் வார்த்தைகள். நடைமுறையில் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதிமுகன்ற கட்சி இன்றைக்கு சிதிலமடைந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல் ஒரு தரப்பு தண்ணியில் குதிச்சு கரையை நோக்கி ஓடுறான், அல்லது இன்னொரு படகுல ஏறுறதுக்கு அவன் ஓடுறான். இது தப்பு ரைட்டுன்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இதுதான் அரசியல். அரசியல் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்று சாமுவல் ஜான்சன் சொன்னது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கும் விவஸ்தை கிடையாது. இதில் திமுக, அதிமுக, தாவேகா, கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட், விசிக எல்லாரும் இவங்க அத்தனை பேரும் ஒன்று தான். இதை மட்டும்தான் மக்கள், திருவாளர் ஜனங்கள், இது திருவாளர் பொதுஜன தெரிந்து கொள்ளுகிற செய்தி இதுதான். வினோத், ஈஸியாக ஒரு 120க்கு தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பெருசாக ஒன்றும் இன்னைக்கு அந்த இதில் ஃப்ளோட்டர்ஸில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆக போகிறதில்ல அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த டைமில் விசிகா டேரெக்டாக வன்னியரசு அவர்கள் நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்டாக் ஒன்று வைக்கிறாரு. ரத்தன் பண்டிட்டுடைய விவகாரத்தை முன்னெடுத்து வைக்கிறாரு. பில்லி சூனியமெல்லாம் மூடநம்பிக்கைகளாமல் அந்த அரசு ஆதரிக்கிறது. அப்படி ஒருத்தரை கொண்டு நீங்கள் அரசு பதவியில் உட்கார வைப்பீங்கன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணது ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லி வன்னியரசு பேச தொடங்கினது. ஒட்டுமொத்த நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறத திரும்பவும் அழுத்தமாக அந்த இடத்துல அவர் பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது போன்று தான் தேமுதிகவினுடைய உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்தும் கேட்குறாங்க, ஓர்த்தை மூடிக்கொண்டு சென்றவர் யார்? உங்களோட அரசு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜோதிடரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, பர்சனல் பிஏவை வச்சுக்கோங்க, ஏன் அரசு பணத்தில் ஒருத்தரை நீங்கள் நியமனம் பண்ணணும் பிரேமலதா அவர்கள் கேட்டதும் விஜய் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு. அதுதான் மறுபரிசீலனை செய்வேன். இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்லது, உடனடியாக வாபஸ் வாங்கிட்டாங்க. நல்லது, முடிஞ்சு போச்சு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் வாழ்க்கையை. புதியதாக அரசியலுக்கு வந்திருப்பவர் முதலமைச்சராக 2.25 ஆண்டு கட்சி ஆரம்பிச்சு 2.25 ஆண்டுலேயே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவங்க தாத்தா ஒன்றும் முதலமைச்சரோ அல்லது அவங்க அப்பா ஒன்றும் முதலமைச்சரோ கிடையாது. இவர் அனுபவத்தோடைய வரத்துக்கு அவர் ஒரு சினிமா நடிகர், சூப்பர் ஹீரோவாக இருந்தவர். அரசியல் அவருக்கு 2.25 வருஷம் தான் ஆகுது. தவறுகள் செய்வார். ஆனால் தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது திருத்தி கொள்ளுகிறாரா இல்லையா என்பது தான் ஒரே அளவுகோல். திருத்தி கொண்டார், அதோட விட்டுருங்க, வரவேற்கணும். அதே போய் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக
திமுகவோட நாங்கள் தோழமையில் இருக்கோம், இன்னமும் கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிகாவோட குடைச்சல் ரொம்ப அதிகமாக விஜய்க்கு இருக்கும். அது அவரை அதிமுக பக்கம் உந்தி தள்ளும். ஒரு கட்டத்தில் இந்த 25 பேர் உள்ள வரதால் அவர்கள் ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு உட்பட மாட்டார்கள் என்பது அவருக்கு கன்ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களை அவர் கைட்டுவார். இவர்கள் ஆதரவை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அதை நோக்கி இவர்களே அவரை உந்தி தள்ளுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு புதிதாக பதவியேற்ற அரசுக்கு ஒரு குறைஞ்சது 3 மாதமாக ஹனிமூன் பீரியட் இருக்குது. அப்படிப்பட்ட எந்த இதுவுமே நோக்கங்களும் எந்த கரிசனையும் இவர்களுக்கு இல்லை. இவங்க அதுதான் சொல்கிறாங்க, அக்ரஸிவாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் இவங்க பண்ணுறாங்க. இந்த 8 பேரை குறிப்பாக விசிகா, சிபிஐ, சிபிஎம் வச்சுக்கிட்டு விஜயால் ஆள முடியாது, நிம்மதியாக ஆள முடியாது. இவங்க தினம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறார். ஒரு அழுத்தமாக வந்து ஜேசிடி பிரபாகர் அவர்களை வெளியேற்றியதிலும் சரி, செங்கோட்டையனுடைய வெளியேற்றத்திலும் சரி, ரொம்ப மும்முரமாக செயல்பட்டவர், அதிகமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினது வந்து சிவி சண்முகம் தான். இன்று அவரை தான் வந்துட்டு இவங்க மெயினாக நீங்க நட்பு அரசியல் பாராட்டுறாங்க. என்னங்க இதே தாங்க நம்ம திரும்ப பேசுறோம். எனக்கு மந்திரி பதவி வேணும் வினோத், அதனால நான் இது இந்த நான் extreme என்ன வேணா போவேன். செய்வேன், அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள். எனக்கு மெஜாரிட்டி வேணும், அதனால நான் சிவி சண்முகம் வீட்டுக்கு போவேன். எடப்பாடி வீட்டுக்கு போக வேண்டியவர் எதுக்கு சிவி சண்முகம் வீட்டுக்கு போறாரு? அவ்வளவுதான். பவர் இது, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அவ்வளவுதான். மாறி போச்சு. இதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். அப்படிதான் இருப்போம் அரசியல்வாதி, எந்த கட்சியா இருந்தாலும். அதே தான் இவரும். வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. தூய சக்தி தீய சக்தின்றதெல்லாம் குல்மா வேலை. அது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுல உதயநிதி சட்டப்பேரவையிலே எஸ் காமராஜ் பத்தி பேசின ஒரு விஷயம் தானே, உங்களை சொல்லலைங்க, உங்க தலைவர் பேசின அறிக்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் உங்களை சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த சென்சிபிளா அவர் சொன்னேன் அப்படிங்கிற ஆமா, அவ்வளவுதான். போய் ஓடியாச்சு அந்த பக்கம். இதுக்கு மேல என்ன இருக்குது? எல்லாரும் அந்த காலத்துல கலைஞர் பண்ணதை இன்னைக்கு விஜய் பண்றாரு, அவ்வளவுதான். இதுல என்ன? இதுல ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயம், மதிமுக சார்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் இருவரும் அவைக்கே வரல. அதான், அவைக்கே வரலன்னா தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்தாங்கன்னா, ஏன்னா வைகோ வீட்டுக்கு இவர் போயிட்டு வந்தாரு. மதிமுக 2 எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ அவங்க சிம்பிள் நின்று இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இதுதான் உன் சிம்பிள் நிக்கணும்ன்றது. நீ என்னைக்கு உன் சிம்பிள் நிக்கலையோ அன்னைக்கே நீ சுயமரியாதை இழந்துட்ட, கட்சியை கழிச்சிட்டீங்க. அவ்வளவு அனுபவம் வாய்ந்த தலைவர், 80 வயது, 60 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான வைகோ மிகப்பெரிய அளவில் அரசியல் பிழையை செய்தார். நீ உங்க சிம்பல்ல கொடுத்தது 4 சீட்டு, நாளையும் உங்க சிம்பல்ல உங்களால வாங்க முடியல. திமுக சிம்பல்ல நிக்கிறது ஒண்ணுதான், திமுக சேர்றது ஒண்ணுதான். இன்னைக்கு அதோட பலனை அனுபவிக்கிறீங்கல்ல, அதோட பலனை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல. நீங்க உங்க சிம்பல்ல நின்றுந்தீங்கன்னா நீங்க போய் ஆதரிச்சு விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. முடியல உங்களால. ஏன்னா நீ ஆதரிச்சு ஓட்டு போட்டீங்கன்னா போயிடும், பதவி போயிடும். இந்த இதே சபாநாயகர் அதிமுக கொடுக்குற வியாக்கியானத்தை தீவுங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பதவி போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். இன்னொரு தடவை யார் நின்று யார் ஜெயிக்கிறது? குதிரை பேர் அரசியலுக்கு வழிவகுங்கிறத எல்லாருமே பேசிட்டாங்க. தேமுதிக பேசியிருக்குது, உதயநிதி பேசியிருக்காரு, எடப்பாடியும் பேசுறாரு, எல்லாருமே பேசுறாங்க. அந்த வார்த்தையில அதிகமாக அன்னைக்கு வந்து அவையில வந்து பிரயோகப்படுத்தியிருக்காங்க. உண்மைதான். அது வேற என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்லிட்டேனே, இவங்களுக்கு மந்திரி பதவி வேணும், அவருக்கு மெஜாரிட்டி வேணும். இதுதான் அரசியல். இதுதான் நம்ம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம். முழுமையான நேரலை அனைவரும் பார்க்க முடியும். ஆமா, அது வந்து திமுக கத்துக்கணும், பாடத்தை கத்துக்கணும். பேச விடுறாரு, நேரடியா டெலிகாஸ்ட் பண்றாரு. திமுக ஒன்றும் அதை பண்ணலையே. பெரிய அளவில் வாக்குறுதி கொடுத்துட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் அதை பண்ணலையே. ஸ்டாலின் பேசும்போது ஸ்டாலினை ஃபுல்லாக காட்டுவாங்க, எடப்பாடி பேசும்போது ஸ்டாலினை காட்டுவாங்க. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல தொடக்கம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். உதயநிதி கடுமையான விமர்சனத்தில் ஒன்றை சொன்னார். புஷ்பா திரைப்பட பாணியில் வந்து சோஃபாக்கள் வந்து போய் இறங்குறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் உங்களுடைய ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், நாங்களாம் இந்த மாதிரி இருக்க மாட்டோம், மாற்றம் நீங்கள் சொன்ன விஷயம் இந்த சோஃபா செட் தானா அப்படிங்கிறத உதயநிதி வந்து வெளிப்படையாக, அதுவும் ஒரு முக்கியமான நம்பிக்கை கூறும் தீர்மானத்தில் பேசும்பொழுது உதயநிதி அந்த சோஃபா மேட்டரை வெளிப்படுத்துறாரு. அதாங்க, இதுதான் இவ்வளோ நேரம் பேசுகிறோம். ஆமாம், அதான் நடக்குது. இப்போ அதிகாரத்தை நான் காப்பாற்றிக்கணும், நான் எந்த எல்லைக்கும் போவேன். நீ பேசு, எவ்வளோ வேணால் பேசு. உதயநிதி பேசினார், நல்லா தான் பேசினார். அவர் பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் நிறையா வந்து அவர் வந்து தவறான தகவல்களை, அதாவது வந்து தவறான தகவல்கள்னால் வந்து எப்படி சொல்கிறது, அதாவது இவங்க ஏதோ தனி மெஜாரிட்டியில் எல்லா காலத்துலேயும் வந்த மாதிரி பேசுகிறாங்க. 3/4 தான் உங்களுக்கு ஓட்டுனா எல்லா காலத்துலையும் அப்படி தான் இருந்திருக்குது. 34% உங்களுக்கு ஓட்டு, 66% எதிர்ப்புனா திமுக ஆட்சியிலையும் அதான் நடந்திருக்குது. கருணாநிதி ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எல்லாருக்குமே வாக்களித்தவர்களை விட வாக்கு அளிக்காதவர்கள் தான் அதிகம். அந்த அளவுகளை வச்சா யாருமே தப்ப முடியாது. ஆகவே இதெல்லாம் வந்து அதிகப்படியான விஷமத்தனமான விவரப்பிழைகள் மற்றும் திசை திருப்பல்களை அவர் செய்கிறாரு தன்னுடைய உரையில். ஆனால் அவர் ஸ்பீச்சில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதுக்கு எனக்கு இடமில்லை. குதிரை பேரத்தை பற்றி அவர் சொன்னது உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் அரசியல், அதை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். எத்தனை பிளவுபட்டாலும் அதிமுக எங்களால் வந்து 1,10,00,000 பேர் எங்களுக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னா, எங்கள் கூட்டணிக்கே 1,4 கோடி வாக்கு வரைக்கும் ஓவராலாக வந்திருக்கு. ஆப்போசிட்டில்
டிஎம்கே அலைன்ஸுக்கும் 1.5 கோடி வாக்குக்கு மேலே இருக்குது. 65% ஓட்ஸ் வந்து உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. நீங்கள் 35% ஓட்ஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்திருக்காங்க. அதுதான் சார் இப்போ முன்னால் சொன்ன பதில். இது எல்லா காலத்திலும் இதுதான் சார். ஜெயலலிதாவுக்கும் இதுதான், கருணாநிதிக்கு இதுதான், எடப்பாடிக்கு இதுதான், ஸ்டாலினுக்கு இதுதான். இது ஒன்றும் புதுசாக இவர் கண்டுபிடிக்கல. 37% மோடிக்கு, 63% எதிராக தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். இதுதான் விஷமத்தனமான பேச்சுன்றாங்க. நீங்கள் ஆளும்போது என்ன 70% வாங்கி ஜெயிச்சிங்களா? உங்களுக்கு இதே கதை தான் சார். 40% தான் உங்களுக்கு விழுந்தது, 60% எதிராக தான் விழுந்தது. கருணாநிதி 2006 ஆறும்போது அவளுக்கு என்ன விழுந்தது? அது கூட இல்லாமல் ஆண்டார் அவர். அதனால இந்த வாதம் வந்து சொத்தையான வாதம். தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தங்கள் ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய, தங்களுடைய நிராசையை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாதம் இது. இது ஏற்புடையதல்ல. இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டத்தில் இதுதான் சிஸ்டம். நீங்கள் இது வரைக்கும் 19 வருஷம் கருணாநிதியும் 5 வருஷம் ஸ்டாலினும் ஆண்ட 24 ஆண்டுகளில் இப்படி தான் நீங்களும் இருந்தீங்க. உங்களுக்கு வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காதவர்கள் தான் அதிகம். அந்த அளவுகள் படி பார்த்தா நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது. 8லேருந்து 9 அமைச்சர்கள் வந்துட்டு தற்போது அமைச்சர்கள் பதவி எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய இலாக்காக்கள் அறிவிப்பதில் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இழுபறி வந்து நீடிச்சுதான் இருக்குது. 9 அமைச்சர்கள் போட்டாங்க. ஒரு முஸ்லீம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இவங்களும் மனிதநேய மக்கள் கட்சியும் வலியுறுத்துறாங்க. ஒரு இஸ்லாமியருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு. முழுமையான அமைச்சரவை பட்டியல் இன்னும் வெளியாகல. 9 பேருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 6 பேர் ஏற்கனவே வந்துட்டு இந்த கட்சியில் இருந்தவங்க, வேற கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. 3 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாங்க இதெல்லாம் சரி செய்யப்படுங்க. இப்போ தானே வந்திருக்காரு. அவருக்கு முதல்ல மெஜாரிட்டியே இல்லை, அதனால் அந்த டென்ஷனில் இருந்தார். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கேபினெட் எக்ஸ்பான்ஷன் இருக்கும்னு நினைக்கலாம் நாம். அதனால் வந்து இதெல்லாம் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். காங்கிரஸிற்கும் 2 அமைச்சர் பதவி எதிர்பார்த்து அவங்களும் காத்துட்டு தான் இருக்காங்க. இல்லை, இலவகத்தை கிளியாக காத்திருக்காங்க. அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த 25 பேரை அவர் அகாமடேட் பண்ணோம். காங்கிரஸ் ஆளும் கட்சி வரிசையிலேயே உட்காந்துட்டாங்க. நேற்றே வந்துட்டு அசம்பிளியில் ஆளும் கட்சி வரிசையிலேயே போய் உட்காந்துட்டாங்க. காங்கிரஸ் 5 உறுப்பினர்களும் சேர்ந்தே தான் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்டும் ஆளுங்கட்சி வரிசைக்குள்ளே தான் உட்காந்துருந்தாங்க. இல்லை, அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் நேற்றே போயாச்சு. முதலாளாக போய் உட்காந்து. அவ்வளோதான். அவங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்வி வளர்த்துனாங்க. நன்றி.